ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஷஹானா குக்கிங் சேனல்லேருந்து நான் பேசுகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான டிஃபன் தான் நம்ம செய்ய போகிறோம். ரவை வச்சு ஒரு கிச்சடி தான் நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் தேங்காய் சட்னியும் கார சட்னியும் வச்சுருக்கேன். இது ஹோட்டல் சுவையில் வீட்டிலே நம்ம ஹெல்த்தியாக நம்ம ரொம்ப டேஸ்ட்டாகவும் நம்ம ரெடி பண்ணலாம். பார்க்க எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளுக்கு ரவா கிச்சடி ரெடி ஆகிட்டுருக்கு. இது எப்படி செய்யறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ இதுக்கு தேவையான சாமானை பார்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னா 1 கப்பு ரவை எடுத்திருக்கேன். ரவை பார்த்தீங்கன்னா 1 கப்பு எடுத்திருக்கேன். நம்ம இந்த ரவையை வறுத்து தான் செய்ய போகிறோம். அதனால் நான் 1 கப் ரவை எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அடுத்ததாக இதுக்கு தேவையான வெஜிடபிள் பார்த்திங்கன்னா, நான் ஒரு மீடியம் சைஸ் கேரட் எடுத்து வாஷ் பண்ணி தோலை சீவி இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டோம்னா நம்மளுக்கு சீக்கிரம் வதங்கிடும். பீன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 7 பீன்ஸ் எடுத்து அதையும் நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். ஒரு வெங்காயம் எடுத்து அதை நல்லா தோலை எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக அதையும் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக தக்காளி பார்த்திங்கன்னா, நான் சின்ன தக்காளி தான் ஒன்று எடுத்திருக்கேன். தக்காளி ரொம்ப போடக்கூடாது கிச்சடிக்கு. நான் ஒரு சின்ன தக்காளி எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கெட்டி பகுதியை எடுத்துகிட்டு இந்த மாதிரி 4 கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு தக்காளி மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். பச்சை மிளகா நான் 2 எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் 3 4 கூட போட்டுக்கோங்க. ஏன்னா மிளகாத்தூள்லாம் நம்ம எதுவும் சேர்க்க மாட்டோம். பச்சை மிளகா மட்டும்தான். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம், இதையும் எடுத்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு கிச்சடிக்கு ஒரு சில பேர் கட் பண்ணி போடுவாங்க சின்ன சின்னதாக. நான் இஞ்சி பூண்டு கட் பண்ணலை. நான் பேஸ்ட்டாக தான் சேர்க்க போகிறேன். ஏன்னா பசங்க இஞ்சி பூண்டு போட்டால் அது தூக்கி போட்டுருவாங்க, சாப்பிட மாட்டாங்க. அதனால் இந்த மாதிரி பேஸ்ட்டாக போடும்போது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு 8 முந்திரி எடுத்திருக்கேன். ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு 6 பட்டை எடுத்திருக்கேன். 3 கிராம்பு, 2 ஏலக்காய். நம்ம கடுகெல்லாம் போட்டு எதுவும் தாளிக்க போகிறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். இதை மட்டும்தான், பட்டை கிராம்பு மட்டும்தான் நான் போட்டு தாளிக்க போகிறேன். அதனால் கடுகுலாம் நான் சேர்க்கலை. தேவையான அளவு சால்ட்டு, நெய் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்து நம்ம முந்திரியை வறுத்து எடுத்து மீதி ரீஃபண்ட் ஆயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு நம்ம இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதில் பார்த்திங்கன்னா ரவையை நம்ம வறுத்துக்கலாம். நான் 1 கப் ரவை எடுத்திருந்தேன். அந்த ரவையை இந்த மாதிரி மீடியமாக வச்சு நம்ம வறுத்துக்கலாம். ஸ்டவ் ரொம்ப ஹை ஃப்ளேம்லலாம் வச்சிட்டிங்கன்னா கரிஞ்சு போயிடும். இந்த மாதிரி மீடியமாக வச்சு நல்லா இந்த மாதிரி கைவிடாத கிளறி ஒரு 2 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கலாம். கலர் கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆகணும், வாசனை வரணும், அந்தளவுக்கு வறுத்தா போதும். பாருங்கள், நான் இந்த அளவுக்கு வறுக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரவையோட கலர் ரொம்ப லைட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ரவையும் நல்லா வறுத்தாச்சு. இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இந்த மாதிரி வறுத்து செய்யும்போது கிச்சடி ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ ஒரு பிளேட்டில் நம்ம வறுத்த ரவையை மாற்றிக்கலாம். இப்போ ஒரு பிளேட் எடுத்து நான் மாற்றிட்டேன். இந்த மாதிரி மாற்றி அது கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். நம்ம அதே கடாயில் இப்போ நெய் 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். நான் 1 ஸ்பூன் தான் ஊற்றுறேன் நெய். பாருங்கள், இந்த மாதிரி 1 ஸ்பூன் ஊற்றி அது கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனதும் உருகி வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த முந்திரியை சேர்த்துக்கலாம். முந்திரி நம்ம ஃபைனலாக தான் கிச்சடியில் சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி நெய்யில் வறுத்து சேர்த்தோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ரொம்ப கருகிடாத மீடியமாக வச்சு அது நல்லா ப்ரௌன் கலரில் ஆனதும் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் வறுத்துட்டேன். இப்போ மீதி இந்த நெய்யிலேயே நம்ம ரீஃபண்ட் ஆயிலை ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வீடியோவில் காட்டலை, வெஜிடபிள்ஸ் வதக்கிறதே நான் காட்டலை. நீங்கள் இந்த நெய்யில் 3 டேபிள் ஸ்பூன் ரீஃபண்ட் ஆயிலை ஊற்றிட்டு பட்டை கிராம்பு ஏலக்காவை போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அது கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தேவையான அளவு சால்ட்டு போட்டுட்டு
ஒரு தக்காளியை போட்டு கருவேப்பிலை போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் பீன்ஸ் கேரட்டை போட்டுக்கோங்க. பீன்ஸ் கேரட்டு நல்லா வதங்கினதும் நம்ம வந்து தண்ணி வந்து பார்த்திங்கன்னா 1 கப்பு ரவை எடுத்துருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். 1 கப்பு ரவைக்கு நம்ம 2 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். கரெக்டாக இருக்கும். ஒரு சில பேர் 2.5 கப்பு ஊற்றுவாங்க, அது ரொம்ப நைஸாக வெந்து வந்துடும். இந்த மாதிரி கொஞ்சம் பொறன்னு இருந்தால் நல்லாயிருக்கும் கிச்சடி. அதனால் வந்து நான் 2 கப்பு தண்ணி தான் ஊற்றி பாருங்கள். இப்போ நான் ரவையும் போட்டுட்டேன். போட்டு ரவை நல்லா தண்ணியில் நல்லா மிக்ஸ் ஆகி வெந்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு தான் கிச்சடி இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ வந்து தண்ணியெல்லாம் இழுத்து வெஜிடபிளும் ரவையும் நம்மளுக்கு நல்லா ரெடியாகி கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ்வை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி வைங்க. இப்போ பாருங்கள், மூடி வச்சுட்டு நான் எடுத்து அதை சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டேன். நான் வெஜிடபிள்ஸ் வதக்குனதை காட்டலை, ஆனால் உங்களுக்கு சொல்லிட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் ஹோட்டல் சுவையில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிச்சடி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து நான் கார சட்னியும் தேங்காய் சட்னியும் வச்சுருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது உங்கள் ஊரில் கார சட்னியை